இலங்கைக்கு எதிரான முதல் டி20 கிரிக்கெட் போட்டியில் 8 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய மகளிர் அணி வெற்றி பெற்றது. 5 போட்டிகள் கொண்ட டி20 கிரிக்கெட் தொடரில் பங்கேற்பதற்காக இலங்கை மகளிர் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது. இரு அணிகளுக்கு இடையிலான முதல் போட்டி விசாகப்பட்டினத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி களமிறங்கிய இலங்கை அணி ரன் குவிக்க முடியாமல் திணறியது. 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 121 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக விஷ்மி குணர்தனே 39 ரன் எடுத்தார். இதனையடுத்து 122 ரன் என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணிக்கு ஷபாலி வர்மா 9 ரன்கள் எடுத்த நிலையில் அவுட் ஆகி ஏமாற்றம் அளித்தாலும் ஸ்மிருதி மந்தனா 25 ரன்கள் எடுத்து ஓரளவுக்கு கை கொடுத்தார். அதன் பிறகு ஜெமிமா ரோட்ரிக்ஸ் அதிரடியாக அரை சதம் அடித்து அணியை வெற்றி பெறச் செய்தார். இறுதியில் 14.4 ஓவரில் இந்திய அணி 2 விக்கெட் இழப்பிற்கு 122 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-0 என்ற கணக்கில் இந்திய அணி முன்னிலை பெற்றுள்ளது. இலங்கைக்கு எதிரான முதல் டி20 கிரிக்கெட் போட்டியில் 8 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய மகளிர் அணி வெற்றி பெற்றது. 5 போட்டிகள் கொண்ட டி20 கிரிக்கெட் தொடரில் பங்கேற்பதற்காக இலங்கை மகளிர் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது. இரு அணிகளுக்கு இடையிலான முதல் போட்டி விசாகப்பட்டினத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி களமிறங்கிய இலங்கை அணி ரன் குவிக்க முடியாமல் திணறியது. 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 121 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக விஷ்மி குணர்தனே 39 ரன் எடுத்தார். இதனையடுத்து 122 ரன் என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணிக்கு ஷபாலி வர்மா 9 ரன்கள் எடுத்த நிலையில் அவுட் ஆகி ஏமாற்றம் அளித்தாலும் ஸ்மிருதி மந்தனா 25 ரன்கள் எடுத்து ஓரளவுக்கு கை கொடுத்தார். அதன் பிறகு ஜெமிமா ரோட்ரிக்ஸ் அதிரடியாக அரை சதம் அடித்து அணியை வெற்றி பெறச் செய்தார். இறுதியில் 14.4 ஓவரில் இந்திய அணி 2 விக்கெட் இழப்பிற்கு 122 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-0 என்ற கணக்கில் இந்திய அணி முன்னிலை பெற்றுள்ளது.